காமெடியன் ரோபோ சங்கர் காலமாகியிருக்காரு. 46 வயசான இவருக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு. இதுக்கப்புறமா அவர் சென்னை பெருங்குடியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு. ரொம்ப தீவிரமான சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ரோபோ சங்கர் பார்த்தீங்கன்னா சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்திருக்காரு. இப்போ ரோபோ சங்கர் மறைவு தமிழ் திரையுலகையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. நீர் சத்து குறைபாடு, ரத்த அழுத்தம் குறைவு காரணமா இவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலைமையில சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்து போயிருக்காரு. மருத்துவர்கள் அளித்த சிகிச்சையை இவருடைய உடல் ஏத்துக்காத நிலைமையில கோமா நிலையில சிகிச்சை பெற்று வந்ததாகவும் சொல்லப்பட்ட நிலையில சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்து போயிட்டாரு. 2007ஆம் ஆண்டு ரவிமோகன் நடிப்புல வெளியான தீபாவளி படத்தின் மூலமா திரைத்துறையில் அறிமுகமானவர் தான் இவரு. பலவிதமான திரைப்படங்கள்ல நகைச்சுவை கதாபாத்திரங்கள்ல நடிச்ச ரோபோ சங்கர் எல்லா வித மக்கள் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காரு. ரோபோ மாதிரி டான்ஸ் ஆடி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அசத்தின காரணத்தினால தான் ரோபோ சங்கர்னு இவருக்கு பேரே வந்துச்சு. இப்போ இவருடைய மறைவு அப்படிங்கிறது எல்லாரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு.